ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் வச்சு ஒரு டேஸ்டியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் தேங்காய் வச்சு நிறைய ரெசிபி போட்டிருக்கோம். தேங்காய் வச்சு பர்ஃபி, தேங்காய் பொட்டுக்கடலை வச்சு பர்ஃபி, லட்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து தேங்காய் வச்சு நம்ம போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். தேங்காய் பிடிக்காதவங்க கூட இது போல் லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து நம்ம ரெடி பண்ணணும். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து செய்யும் போது நல்ல டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். காய் துருவலெல்லாம் நீங்கள் துருவி எடுத்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி அரைச்சிட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் இந்த தேங்காவை சேர்த்துட்டு வறுத்துக்க போகிறேன். நல்லா ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா நமக்கு வந்து தேங்காவோட கலர் மாறக்கூடாது. அதே சமயம் தேங்காய் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் நம்ம எடுத்து இப்படி கொட்டும் போது நல்லா உதிரியாக கொட்டணும். அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். லட்டோட அளவு நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்க, வீட்டில் வந்து ஒரு 5-6 பேர் இருக்காங்க, இன்றைக்கி நாளைக்கு காலி ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக மட்டும் ட்ரையானால் போதும். ரொம்ப ஈரப்பதம் போகணும்னு கூட இல்லை ஒரு 4-5 நாள் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னா தேங்காவை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு செய்யுங்க. கெட்டு போகாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய தேங்காய் இருக்குது, ஒருவேளை தேங்காய் வந்து கெட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் ரெசிபி ஏதாவது செய்கிறீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாதம் 1 வருஷத்துக்கு கூட நல்லாவே இருக்கும், ஒன்றாகாது, கெட்டு போகாது. நான் வந்து அப்பப்போ இந்த மாதிரியான நிறைய அளவில் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போது எல்லா டெசிகேட்டட் கோகோனட் பவுடரும் என்கிட்ட தீர்ந்ததுனால இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு காட்டுறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம வந்து வறுக்கும்போது அடி பிடிக்காமல் கலர் மாறாமல் நல்லா உதிரியாக ட்ரையாக சூப்பராக வறுத்து எடுக்க முடியும். தேங்காவை நல்லா ட்ரையாக வர வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தேங்காய் வறுக்க மட்டும்தான் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் டக்கு நம்ம வந்து செஞ்சிடலாம். நல்லா இந்த மாதிரி எடுத்து ஸ்பூனில் இப்படி கொட்டும்போது பாருங்கள், பவுடராக இந்த மாதிரி கொட்டணும். இதுதான் கரெக்டான பதம். அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா உதிரியாக வர அளவுக்கு ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வீட் செஞ்சிங்கன்னா 1 வாரம் கூட நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். தேங்காய் பர்ஃபியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா 1 மாதம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம சேனல்லே நான் அந்த மாதிரிலாம் தேங்காய் பர்ஃபி தேங்காய் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு செஞ்சு காட்டியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இல்லை கமெண்ட்டில் கூட பின் பண்ணி வைக்கிறேன், அந்த ரெசிபியும் பாருங்கள். இது போல் டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஈஸி. டக்குன்னு ஃப்ரிட்ஜில் வந்து தேங்காய் எடுத்து நீங்கள் ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இந்த கடாயில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காவை மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு நான் அளந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட் கப் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு கப்பில் நான் சொல்கிற எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கப் ஃபுல்லாக இது போல் டைட்டாக அழுத்தி நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். 1/2 கப் மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் கடையில் வந்து வாங்கிக்கோங்க. மில்க் பவுடர் 1/2 கப் சேர்த்துருக்கேன். சும்மா லைட்டாக பால் பவுடர் தேங்காயோட கலந்து கொடுத்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் லைட்டாக வறுத்ததும் இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். வெல்லமாக இருந்தால் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையாக இருந்தால் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை போட்டு அரைச்சிருக்கிறதுனால இந்த அளவுக்கு நிறையா சேர்க்குற மாதிரி இருக்கும். வெறும் ஏலக்காய் தூளாக சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பால் இப்போ வந்து சேர்த்துக்க போகிறேன். பால் சேர்த்துட்டு குக் பண்ண சேர்த்துருக்கிற சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிரும். அப்புறம் கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு வரும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் திக்காக 1 கப் அளவுக்கு பாலை வந்து நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடான பாலாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க காய வச்சதுமே. இப்போ நான் காய வச்ச உடனே தான் சேர்த்துக்கிறேன். இல்லை ஏற்கனவே காய வச்ச பால் இருக்குது அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து குக் பண்ண தான் போகிறோம். ஆனால் ஒரு டைம் நல்லா திக்காக காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சேர்த்துருக்கிற சர்க்கரை வந்து கரைஞ்சிட்டு திரும்ப நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனுக்காக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க.
ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். அடி பிடிக்கக்கூடாது, கலர் மாறிடும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக வரணும், உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நமக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் இலக்கமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இலக்கமாக இருந்தாலும் சூடாகினாலும் உருண்டை பிடிக்க முடியாது. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூடாகினதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கையில் தொடுற அளவுக்கு சூடு குறையிற வரைக்கும் நான் வந்து அப்படியே விட்டுடுறேன். அப்புறம் உருண்டை பண்ணிக்கலாம். கை தொடுற அளவுக்கு நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து உருண்டை பண்ணிக்கலாம். லட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு கெட்டியாக இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் லட்டு பிடிச்சதுக்கப்புறம் மேலே ஒரு கோட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் நம்ம ரெடி பண்ண பார்த்திங்களா, அதுவே கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்படி போட்டு எடுத்துட்டோம்னா மேலே பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு கோட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு முறை நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும், கீழே உதிராமல் இருக்கும். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் லட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக தேங்காய் மில்க் பவுடர் இருந்ததுன்னா இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் லட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மில்க் பவுடர் இல்லாமல் கூட செய்யலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது. வீட்டில் ஸ்வீட் ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஸ்வீட் கேட்டாங்கன்னா தேங்காய் மில்க் பவுடர்லாம் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஒயிட் சர்க்கரையை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வெல்லம் கூட நீங்கள் வந்து கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கு மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா லட்டு வந்து கெட்டுரும். ஒரு 10 நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி லட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து பால் சேர்க்காமல் இன்னொரு மெத்தட்லேயும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் லட்டு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.